Queen Jhansi. இது இன்னைக்கு எங்கள் மாடி தோட்டத்தில் பூத்த பூங்க. ஜாதி பூ வந்து ஒரு 10 பூ பூத்துருந்துச்சு. நான் ஒரே ஒரு ரோஸ் மட்டும் பூத்துருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஹெல்ப்பர் இருக்காங்க, ஒரு மெய்டு. அவங்க வந்து இந்த மாதிரி அழகாக எனக்கு கட்டி கொடுத்து தலையில் வச்சுக்க சொல்லிட்டு போனாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்ட்டு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செண்டு மாதிரி கட்டிட்டாங்க. இப்போ தலையில் வைக்க போகிற இது டயட்டுக்காக ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ ஆப்பிள் வந்து ரொம்ப சீப்புங்க. இது வந்து கொஞ்சம் வந்து குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் வந்து சாப்பிட்டா அவ்வளோ சாஃப்டாக இருக்காது. ஆனால் வந்து கிலோ 80 ரூபா தான். இப்போ விலை கம்மியாக இருக்குது. சிட்ரஸ் ஜூஸ் வேணும் நான் பையன். இதுதான் இப்போ வந்து மிக்சியில் ஈஸியாகவே ஜூஸ் போட்டு பழகிட்டேன். அதை பற்றி வீடியோ கூட ஜான்சியில் போட்டிருக்கேன், லிங்க் தரேன் பாருங்கள். கசக்காமல் மிக்சிலேயே ஆரஞ்சு, நாங்கள் இது ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த வீடியோவில் எல்லாம் வர்றவங்களாம் இது ஆரஞ்சா சாத்துக்குடியா இப்படியே தான் கேட்டுட்ருக்காங்க. பட் நாங்கள் வந்து இது ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த டார்க் ஆரஞ்சு கலரில் ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை வந்து கொடை ஆரஞ்சின்னு சொல்லுவோம். அப்படியே சொல்லியே பழக்கமாயிடுச்சு. இது வந்து ஆக்சுவலாக சாத்துக்குடி தான். ஆனால் இந்த சாத்துக்குடி ஜூஸ் போட்டு தரேன்பா, ஆனால் வந்து சுகர் ஆட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் உப்பு வேணால் போட்டு தரேன், அப்படின்னா உனக்கு சிட்ரஸ் ஜூஸ் தரேன் அப்படின்னு ஓகேன்னு சொல்லியிருக்கான். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஆக்சுவலாக டயட் பிளானை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். டயட் இருந்து 10 நாள் இருந்து எனக்கு 2 kgs குறைஞ்சிதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இடையில வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் அது இதுன்னு வந்து டயட்டே இருக்க முடியல. ஸோ இப்போ வந்து மறுபடியும் வெயிட் ஏறிச்சு. திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பிளான் கொஞ்சம் மாற்றிட்டேன். இதுதான் எங்கள் மதியம் லஞ்சு. இது வந்து மரத்தில் வந்த தேங்காய் தான். தேங்காய் தட்டி எடுத்து நான் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். நான் காட்டுற பாருங்கள் உங்களுக்கு. இது அந்த மாதிரி தட்டி எடுக்கும்போது கொப்பரையாக இருந்தது ஒரு 2 காய். இந்த 2 காய் கொப்பரையாக இருந்தது, எடுத்து வச்சிட்டேன். அதனால் எங்கள் மரத்துலேருந்து வர காய் தான். இது வந்து மதியானம் வச்ச புளிக்குழம்பு. கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் போட்டு புளிக்குழம்பு வச்சேன். இந்த கத்திரிக்காய் வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் கிடைச்ச கத்திரிக்காய். இதில் போட்டிருக்க இந்த வெண்டைக்காயுமே மாடி தோட்டத்தில் கிடைச்சது தான். வெண்டைக்காயெல்லாம் கரைஞ்சிச்சு. சிகப்பு கலர் வெண்டைக்காய். ஆனால் பாருங்கள் குழம்புல போட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே மாடி தோட்டம் அப்டேட்டில் வந்து பாருங்கள். இது வந்து நான் இந்த சமைச்சதை வந்து நான் அதில் அறுவடை காமிச்சிருப்பேன். ஒயிட் ரைஸ் தான். ஆனால் நாங்கள் வந்து டயட் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனால் வந்து நாளை முதல் குடிக்க மாட்டேன் இன்னைக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து நார்மல் டயட் அப்படின்னு சொல்லியாச்சு. நாளையிலேருந்து எப்படி டயட் நாங்கள் மாற்றிருக்கோன்னா, வழக்கமாக மார்னிங் வந்து எக்கு சாப்பிடுவோம். என் பையன் தான் சொன்னால் மார்னிங் வந்து எக்கு சாப்பிட வேண்டாம், பாதாம் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு வந்து 2 எக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக ரைஸ் சாப்பிட்டுக்கலாம். எக்கு சாப்பிட்லன்னா ரைஸ் நிறைய சாப்பிட தோணும் அப்படின்னு சொன்னால், சரி நாளையிலேருந்து அந்த மாதிரி பிளான் வந்து மாற்றிடலான்னு சொல்லிட்டு மாற்றிட்டோம். அதே மாதிரி இது வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு செஞ்சது தான். இது வந்து வெங்காயம் உப்பு காணோம் தான் சொல்லுவோம். உப்பு காண்டம் சொல்லுவோம் இல்லையா, அது நாங்கள் உப்பு காணோம் சொல்லுவோம். இதை வந்து வழக்கம் போல் ஒரு சுத்திலால் நல்லா தட்டி அதை பொரித்து எடுத்து அதை சின்ன சின்னதாக பீஸாக பண்ணி நம்ம கருவாடு செய்கிற மாதிரி வெங்காயம் போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். கட்டி சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு குண்டா சோறு அப்படியே அசால்ட்டாக சாப்பிட முடியும். இது மதியம் சாப்பிடவே இல்லை. நான் வெளியே போயிட்டேன், கொஞ்சம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டேன். வந்தேன், பசிக்கவே இல்லை, டீயை குடிச்சிட்டு சாப்பிடாமே விட்டுட்டேன். அதனால் அப்படியே நிறைய மிச்சமாயிடுச்சு. வீடியோக்காக நம்ம குக் பண்ணுறக்கா அது இதுவும் பாத்திரம்லாம் எடுக்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் நான் தனியாக வந்து ஒரு அலமாரியில் தான் வச்சுருப்பேன். அதனால் அதை வந்து கழுவி கமுத்தி நல்லா வந்து ட்ரைன் ஆனதுக்கப்புறம் தான் அலமாரியில் எடுத்து வைப்பேன். இந்த பிரியாணி சமைச்ச வீடியோ போட்டிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அந்த பிரியாணி பாட்டு வந்து இப்போ கழுவி வச்சுருக்கேன். அது ஈரம் போனேன், அதுக்கப்புறமா நான் தொடச்சி எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி தான் இதுவும் வந்து வீடியோக்காக கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி, வீடியோக்காகன்ட்டு இல்லை, கேமராவில் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும், அதுக்காக வேண்டி அதில் சமைக்கிறது. வழக்கமாக வந்துட்டு மாவு வந்து நாங்கள் 1.5 படி போட்டு ஆட்டுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் நான் வந்து 1 படி தான் போட்டு ஆட்டினேன். நாங்கள் வந்து போடுற ஃபார்முலா வந்து உளுந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம். ஏன்னா நான் இப்போ வந்து டயட் அப்படிங்கிறதுனால நாங்கள் இட்லி தோசை எல்லாமே ஒரு மெனு மாதிரி 1 வீக்குக்கு போட்டு வச்சுட்டோம். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக என்ன மெனுன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து எல்லாத்தையும் சொல்கிறது வேஸ்ட்டு. எங்களுக்கு முதல்ல ஒர்க் அவுட் ஆகட்டும். நிறைய டயட் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஜான்சியில் கூட போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ட்ரிங்க் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறது. அந்த வீடியோலாம் நல்ல மில்லியனாக ஓடி இருக்கு. ஏன்னா எனக்கு எஃபெக்ட் கொடுத்துச்சு. ஆனால் இப்போ நான் மட்டும் டயட் இல்லாமல் என் பையனும் சேர்ந்து இருக்கணும். இவருக்கு வந்து டயபெட்டிக்கு குறையணும். அதனால் வந்து அது வந்து என் பையன்லாம் குடிக்க மாட்டான். அது வேணாம் இது வேணாம், டேஸ்ட் இல்லை, அது இதுமா. அதனால் கொஞ்சம் ஃபுட்டுலேயே டயட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து மாவு வந்து நாங்கள் வெளியே தான் கொடுத்து ஆட்டிக்கிறோம். எங்கள் வீட்டில் வந்து கிரைண்டர் இல்லை, ரிப்பேராக போச்சு. அது கிரைண்டர் வந்து மறுபடியும் வாங்கவே இல்லை. எனக்கு இது ஈஸியாக இருக்கிறதுனால இங்கே பக்கத்துலேயே ஆட்டி தராங்க. புளிச்சுன்னா தூக்கி நாங்கள் உப்பு கலந்தே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அதனால் இங்கே மாவு வந்து ஆட்டி வச்சுருக்கேன். குக்கரை திறந்து இப்படியா நேரடியாக குக்கர்லேருந்து எடுத்து குடிப்பாங்க.
பையன்தாங்க கொஞ்சம் கசகசன்னு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அரைச்சி காய்ச்சுங்க அப்படின்னா, அதனால் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சாச்சு. அதனால் டேஸ்ட் மாறிச்சா பார்க்கலாம். அவனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அவனுக்கு இந்த குரணை, இந்த கடுகு பொடுகு இதெல்லாம் இருந்தால் ஆகாது. பீட்ரூட் அல்வா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. பீட்ரூட்டை வந்து நல்லா இந்த மாதிரி துருவிக்கணும். துருவிட்டு அதை வந்து மிக்சி கப்பில் வந்து மாற்றிக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது, தண்ணிக்கு பதில் பால் ஊற்றணும். பால் ஊற்றி நல்லா அடித்து அதை எடுத்து ஒரு குக்கரில் போட்டுக்கணும். குக்கரில் போட்டு கொஞ்சம் வேணுன்னா நம்ம இந்த மிக்சி கப்பை வேணால் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வந்து ஒரு 2 விசில் வேக வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பீட்ரூட் அல்வாவை தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி வைக்கிறேன். நெய்யில் தாளிச்சா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெய் இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சமாக தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரிக்கு பதில் நீங்கள் வந்து நிலக்கடலை கூட வந்து உடச்சி போடலாம். முந்திரி போட்டாக்கா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பொன்னிறமாக முந்திரியை வந்து வறுத்துட்டு நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் கலவையை வந்து எடுத்து இதில் ஊற்றிடணும். நீங்கள் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து 2 ஏலக்காயை தட்டி அந்த நெய்க்குள்ளாரையே தூக்கி போட்டு அதை வந்து நீங்கள் வந்து அதையும் வந்து கொஞ்சம் வறுத்துட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வந்து ஆட் ஆயிருங்க. இப்போ வந்து இந்த பீட்ரூட் வந்து கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் திக்காகணும். திக்காகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சர்க்கரை சேர்க்கணும். நாட்டு சர்க்கரை அல்லது வந்து ஒயிட் சர்க்கரை எது வேணால் சேர்க்கலாம். ரேஷன் சர்க்கரை பாருங்கள் பூரா குப்பையாக இருக்குது. அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு தான் இப்போ நான் வந்து கலக்கிறேன். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கணுங்க. கொதிச்சேன்னா வந்து அது சுண்டிரும். அவ்வளோதான், பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஃப்ளேவருக்காக இதில் வந்து 2 இலை குங்குமப்பூ சேர்க்குறேன். ஏன்னா குங்குமப்பூ வந்து ரொம்ப காஸ்ட்லி. 1 கிராமே 250 ருபீஸ் அந்த மாதிரி வரும். சும்மா 2 அந்த இலை மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த நார் மாதிரி, அது 2 தான் சேர்த்துறேன். நான் ஆக்சுவலாக வந்து 2 ஏலக்காயும் வந்து முந்திரி கூடையே தட்டி போட்டேன். 2 ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டேன். ஏன்னா அந்த ஸ்மெல்லும் இருக்கட்டும் இந்த ஸ்மெல்லும் இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக. நீங்கள் வந்து இந்த குங்குமப்பூ வேணடினா அவாய்ட் பண்ணிவிட்டு ஏலக்காய் மட்டும் போட்டால் கூட போதும். ஏதோ ஒரு ஃப்ளேவர், அவ்வளோதான். இதை செய்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பயப்பட தேவையில்லை. அதுக்குன்னு ரொம்ப சுண்ட வைக்கவும் தேவையில்லை. அது ஆறிச்சு அப்படின்னா அந்த லிக்விடாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அல்வா மாதிரியே ஆயிரும். இப்போ நான் இதை கொண்டு போய் என் பையன்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கேட்க போகிறேன். இப்போ தான் வண்டிக்கு பேட்டரி மாற்றிட்டு இருந்தேன். பேட்டரி மேலே ஒரு க்ரீஸ் வச்சாங்க. அது அந்த க்ரீஸு இதே கலர்லேயே இருந்துச்சு. அல்வா மாதிரி கிரீஸு எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிட்டுட்டு. ஏன் சூப்பராக இருக்கா? பின்ன நெய்யும் முந்திரியும் போட்டால் சூப்பராக இல்லாமல் எப்படி இருக்கும்? ஏன் தெரியல, எனக்கு மட்டும் பொழுதுக்கு ஏலக்காவே வருது. போன தடவை கூட பாயசம் காய்ச்சும் போது எனக்கு மட்டும் 8 ஏலக்காய் வந்துச்சு. 8 ஏலக்காய் போட்டதே 8 தான். 8 உனக்கே வந்துருச்சாக்கும். அன்றைக்கி நான் பாட்டில்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணதை காமிச்சேன். கிச்சன் டூர் போடலாம் அப்படின்னு தான் ஆசையாக இருந்தது. பாருங்கள், இதில் பாட்டில் வந்து ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் வீடியோவில். எல்லாமே நீட்டாக கண்ணாடி பாட்டிலில் மாற்றி வச்சாச்சு. பட் என்னென்னா அங்கே போயிருக்கு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம், அதெல்லாம் வந்து ட்ரா வந்து போயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலேயே கொஞ்சம் எல்லாமே போயிடுச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ தான் வந்து ஒரு கார்பெண்டர் வந்து பார்த்துருக்கிறாரு. ஜாமான்லாம் வாங்கி வைங்க, மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஆனால் வந்து இந்த அலமாரிலாம் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு, ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. நீட்டாக வச்சுருக்கேன். இதெல்லாம் கண்ணாடி பாட்டில் இல்லைங்க, சும்மா சாதா பாட்டில் தான். இந்த சைடு வந்து பயிர் ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். இந்த ஊரை வச்சு சாப்பிட்ற பயிர் ஐட்டம். ஏன்னா எங்கள் டயட்டில் இந்த பயிருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இதெல்லாம் வந்து மிக்ஸு கார்ன்ஃப்ளோரு தான். இங்கே தான் நான் வந்துட்டு பருப்பு இந்த இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், தனித்தனியாக பாட்டிலு. இதுதான் வந்து கருப்பு கவுனி அரிசி. கருப்பு கவுனி அரிசியை வாங்கி அது வந்து அதிகமாக வந்து சர்க்கரைக்கெலாம் நல்லது அப்படிங்கிறாங்க. எதுவும் பெருசாக வந்து வெயிட்டு ஏறாது அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அதை வாங்கி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி கருப்பு கவுனி பவுடர் அப்படின்னு எழுதி நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கஞ்சி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எங்கள் டயட்டில் வந்து வாரத்தில் ஒரு நாள் நைட்டு வந்து டின்னர் வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சியும் ஆப்பிளும், இன்னொரு நாள் வந்து இன்னொரு நாள் இன்னொன்று, இந்த மாதிரி வச்சுருக்கேன். முதல்ல வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு கப்பு, ஒரு சூப்பு, ஒரு சாலடு அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஒரு ரூல் மாதிரியே வச்சுருந்தேன். ஏன்னா என்ன செய்கிறது அப்படின்னு டயட் இருக்கும்போது லோ கலரி ஃபுட் அப்படின்னா என்ன செய்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால் ஒரு கப்பு, ஒரு சூப்பு, ஒரு சாலட் அப்படிங்கிறத ஒரு ரூல் மாதிரி வச்சுட்டு வேறு வேறு கப்பில் என்ன வருங்கிறது வேறு வேறு,
சூப் என்ன வருங்கிறது வேறு சூப்னா சூப் மட்டும் இல்லை, ராகி கூழ், கம்மங்கூழ், என்ன வேணால் ஒரு கப் ஒரு சூப்பு ப்ளஸ் வந்து ஒரு சாலடு ஃப்ரூட் அந்த மாதிரி நான் ரெடி பண்ண 1 டே உடைய டயட் மெனு உங்களுக்கு கொடுக்குற பாருங்க. இது நைட்டு நாங்கள் எடுத்துட்ட டயட்டு. இது வந்து மக்கனான்னு சொல்கிறாங்க, லோட்டஸ் சீட்னு சொல்கிறாங்க, தாமரையோடைய விதையாமா. அது எப்படி எடுக்கிறாங்க அப்படிலாம் தெரில. இது வந்து ஹை ப்ரோட்டீன் லோ கலோரி டயட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அதை வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து கொஞ்சம் போட்டு அப்படியே ஆயில் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணி ஏர் ஃப்ரையரில் 1 மினிட் வச்சு எடுத்து கொஞ்சம் உப்பு மிளகுத்தூளும் ஆட் பண்ணோன்னா நல்லா பொறுக்குன்னு இருக்குது. நல்லா பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது டேஸ்ட். அப்படின்னா நம்ம பொரி சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி டயட் ஃபுட்டுக்கு வந்து நான் இதை வந்து ரெடி பண்ணுறேன். 1 கப்பு, 1 சூப்பு, 1 சாலடு. ஸோ அந்த கப்புக்காக நான் வந்து ஸ்வீட் கார்னை வந்து உதுத்து ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். அதை வந்து நான் நல்லா பாயில் பண்ணுறேன், தண்ணியில் பாயில் பண்ணி தண்ணியை வடிச்சிருவேன். இது வந்து பேபிகார்ன். இந்த பேபிகார்ன் வந்து இந்த சாலடில் வருது இன்றைக்கி. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா குறுக்கு வாக்கில் நீளமாக கட் பண்ணி கொஞ்சம் வந்து மசாலாவை மேலே வந்து தடவி ஆயில் எதுவும் சேர்க்காம, ஆயில் வேணால் ப்ரஷ் மட்டும் தான் பண்ணுவேன், சேர்க்கறது கிடையாது. இதை நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு கிறிஸ்ப் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து நம்ம அந்த சூப் அந்த மாதிரி எதாவது கப்பில் இருக்கிறத சாப்பிடும்போது இதை கூட எடுத்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக. இன்றைக்கி நான் சூப்புக்கு பதில் ஆப்பிள் ஸ்மூத்தி செய்ய போகிறேன். ஒரு ஆப்பிளை வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி வெள்ளரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் மிக்சி கப்பில் எடுத்து போட்டு கூட வந்து கொழுப்பில்லாத தயிர், லோ ஃபேட் யோகட் 1 கப்பு வந்து இதில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தியாக பேஸ்ட்டாக வந்து அடித்து எடுத்துக்கிறேன். அடித்து எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் வந்து ராக் சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ராக் சால்ட் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ போட்டு அகெயின் வந்து ஒரு தடவை அடித்து எடுத்து இதை வந்து கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாமே டேஸ்ட்டாக தான் செய்வேன். ஆனால் இவனுக்கு பிடிச்சா அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்சா இவனுக்கு பிடிக்காது. அவரு கூட குடிக்கிறத சாப்பிட்டுக்குவாரு. ஆனால் பையன் இருக்கானே, அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சதை வந்து கப்பில் வந்து நான் தூக்கி போட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே இப்போ வந்து நான் பிளேட்டில் வந்து அடுக்கி வச்சுட்டு இருக்கேங்க. வீட் ப்ரெட்டு வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். அதேமாரி சீஸ் ப்ரெட்டும் வாங்கினது வீட்டில் இருந்துச்சு. ஸோ வந்து வீட் ப்ரெட்டில் வந்து சீஸை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி, சீஸ் வந்து அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது தான் டயட்டுக்கு. ஆனால் வாங்கினது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதை காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு என் பையன்கிட்ட சொல்லிவிட்டேன். அவனுக்கு சீஸ் பிடிக்கும், அதனால் இனிமேல் அதிகமாக சீஸ் ப்ரெட் வாங்காத, நிறைய யூஸ் பண்ணினா மறுபடியும் வெயிட் குறையாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் கொஞ்சம் வந்து அந்த ப்ரெட்டு மேலே வந்து இந்த சீஸை வந்து தடவி அதை வந்து அந்த பிளேட்டில் வச்சு ப்ரெட்டு மேலேயே வந்து இந்த சீஸ் மேலேயே வந்து அந்த மக்கனா லோட்டஸ் சீடை வந்து எடுத்து வச்சு நான் சர்வ் பண்ணேன். இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் தான், அதை வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிளேட்ஸ் வந்து ஃபுல்லாயிரும். நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்ச பேபிகார்ன் ஸோ சூடாக இருக்குது, எடுத்து நான் வந்து எல்லா பிளேட்ஸ்க்கும் வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. ஆனால் இந்த டயட்டை தான் வந்து என் பையன் ஒழுங்காக சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வேறு டயட் மாற்றிட்டோம். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக தான் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இதை சாப்பிட்றதுக்கே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போது கம்மிங் பேக் டு த கிச்சன், இந்த மாதிரி ரோலிங் ரேக் வந்து நான் வந்து 2 வாங்கினேன். இது எந்த காலத்துலேயும் வாங்கினது, அமேசானில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக ரெண்டுமே வந்து ஒன்று ஃப்ரூட்ஸ் அண்ட் ஒன்று வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி வாங்கினது. ஒன்று வெங்காயம் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரூட்ஸ்க்குன்னு வாங்கினேன். ஆனால் வந்து இந்த கட்டையில் வரதெல்லாம் நம்ம எல்லா டைம் யூஸ் பண்ண மாட்டோம். நான்ஸ்டிக் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் கட்டையில் வந்து என்கிட்ட கொஞ்சம் யுட்டென்சில்ஸ்லாம் இருக்குது. அது அங்கே வச்சா இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் வந்து தூக்கி இங்கே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எலுமிச்சம்பழம் புளியிறது இதோ பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறது கட்டர். அந்த வெண்டைக்காலாம் இப்படி கட் பண்ணோம்னா ஒரே கட்டில் 5-6 பீஸ் ஆயிரும். ஸோ சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதெல்லாம் வந்துட்டு நான் இங்கே வச்சுருக்கேன். வெங்காயம் மட்டும் நான் அதே மாதிரி இன்னொரு ரோலரில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ முதல்ல வந்து இப்படி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், எனக்கு ஒர்க் ஸ்பேஸ் வேணும் வீடியோக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்படி திருப்பி விட்டுட்டு வச்சுட்டேன். அது வந்து இண்டக்ஷன் அடுப்பு. நாளைக்கு வந்து சுண்டல் ஊற வச்சுருக்கேன். இந்த சுண்டல் வந்து நான் சுண்டலை வச்சு ஒரு ஆம்லெட், இதை வச்சு ஆம்லெட் போடுறது சூப்பராக இருக்கும். அது நான் வந்து ஜான்சியில் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் செஞ்சு பார்த்து கூட சொன்னாங்க. அது வந்து ஒயிட் சுண்டலில் தான் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து ஒயிட் சுண்டலில் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒயிட் சுண்டலில் தான் வரும்னு வந்து எனக்கு தோணுச்சு. பட் இதில் வந்து செஞ்சு பார்த்ததில்லை. இன்றைக்கி செய்யலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆம்லெட் காலையில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மார்னிங் வந்து சுண்டல் ஆம்லெட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாளைக்கு ஈவினிங்க்கு, ஏன்னா இது கொஞ்சம் காலையில் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் முளப்பு கட்டி வச்சோம்னா நாளைக்கு ஈவினிங்க்கு பயிர் மாதிரி தாளிச்சிக்கலாம். ஈவினிங் கண்டிப்பாக ஒரு பயிர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சொல்லியிருக்கான். அதுக்காகவே நான் வந்து இந்த ரேக் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. இந்த 4மே வந்து பயிர் தான். ஃபஸ்ட்டு வந்து சுண்டல், அடுத்தது வந்து காஞ்ச பட்டாணி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
பச்சை பயிறு. அடுத்தது வந்து ரஜ்மா பீன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது நல்ல மாவு மாதிரி இருக்கும். அது ஒரு இதில் இருக்குது. இதுதான் வந்து ரஜ்மா பீன்ஸு. சூப்பராக இருக்கும் வேக வச்சு தாளித்தோம் அப்படின்னா. இது ஃபுல்லாகவே பயிர் தான். பயிர் வந்து ரொம்ப நாளைக்கு வாங்கி வச்சா ஓட்டை விழுந்துருது. எங்கள் அம்மாலாம் வந்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவாங்க, ஏன்னா பெரிய ஃப்ரிட்ஜாக இருக்கனால. பட் நான் வந்து சீக்கிரமாக தீர்த்தரலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் வாங்கிக்கிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. கட்டி சோப்பும் லிக்விடும் அலர்ஜி ஆகுதா? கை தோலெல்லாம் உறிஞ்சு போகுதா? pH7 கொண்டு நம்ம ஆஸ்க் ஜான்சி டிஷ் வாஷ் ஜெல் உங்கள் கைகளை மென்மையாக்கும். இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.